பதவியில் நம்ம வரும்போது என்ன வேணால் பேசலாம். ஆனால் தட் இஸ் நாட் ரைட். இப்போ தாவேக்க சொல்லலை, எனக்கும் திமுகவுக்கும் போட்டி. அது எப்படி இருக்குன்னா, என் பேரன் சொல்லுவான், தாத்தா நீ நான் ஃபைட்டு வரியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அவருக்கு இப்போது அந்த பனையூர்லேருந்தே வெளில வரல. அவர் வரணும், மீட்டிங் போடணும். ஆச்சு இப்போ ஜனவரிக்கு முன்னாடி டிசம்பர்லேருந்தே சிஎம் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் ஆரம்பிச்சிட்டாரு. கார்த்தால என்னடா வாக்கிங் வரலையே அப்படின்னா, அவர் இன்றைக்கி தஞ்சாவூரில் இருக்கார் அப்படிம்பாங்க. எப்படி நான் அடுத்த நாள் பார்த்தா அங்கே இருக்கார் காரைக்குடி. எத்தனை ஊர் ட்ராவல், எவ்வளோ என்ன அந்த அந்த உள்ளுக்குள்ளே அந்த ஃபயர் இல்லை. நான் ஜெயிச்சிருவேன், எங்களுக்கு வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்குது. வீட்டுக்கு இன்னும் ஓட்டு எப்படி இதென்ன குப்பை தொட்டியா? வீட்டுக்கு ஒரு குப்பை தொட்டி இருக்கிறதுக்கு ஓட்டு எப்படி இருக்கும்? வீட்டுக்கு ஒரு ஓட்டு. பசங்க இருப்பாங்க, ஆர்வமாக இருப்பாங்க, அவங்களால வந்து ஓட்டே போட மாட்டாங்க. சும்மா அன்றைக்கி விசில் அடித்து வர ஓட்டையும் கெடுத்துருவாங்க. ஏன்னா இந்த 100 மீட்டருக்குள்ளே இதுவும் இருக்கக்கூடாது. இங்கே அங்கே இந்த 101வது இடத்துல நின்று பீன்னு அடிச்சிட்ருப்பாங்க. இரிட்டேட் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு தெரியல, சினிமா ரசிகர்கள் வேறு. 1,00,000 பேர் வந்தாங்க ஷோவுடைய மீட்டிங்க்கு காமராஜருக்கு பேசும்போது. அந்த தேர்தல் தான் காமராஜர் தோத்தார். கூட்டம் வந்து ஓட்டே மாறத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அது தவறும். இந்த தேர்தலில் எஸ்ஐஆருக்கு பிறகு 5000 ஓட்டில் ஜெயித்தவங்க 3000 ஓட்டில் ஜெயிப்பாங்க. 2000 ஓட்டில் ஜெயித்தவங்க 800 ஓட்டு 700 ஓட்டில் ஜெயிப்பாங்க. ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம். இன்றைக்கி திமுக வந்து 100 பேருக்கு 100 ஓட்டுக்கு ஒரு பொறுப்பாளர் போட்டிருக்கு. ஒரு தெருவில் 100 ஓட்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு பொறுப்பாளர். அப்போது இது மொத்த ஓட்டு எத்தனை இருக்கோ தமிழ்நாட்டில் அத்தனை பொறுப்பாளர்கள் போட்டிருக்காங்க. ஸோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, அரசியல் எதுவுமே தெரியலை, பட்ஜெட்டை பற்றி ஒரு வார்த்தை சொல்லலை. உலகத்திலேயே இந்த கேமராவை நான் ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட பேட்டி கொடுத்தேன்னா அதுதான் என்டிடிவி பேட்டி. இது மாதிரி உலகத்தில் யாருமே அப்படி பேட்டி கொடுத்துருக்க மாட்டாங்க. பைத்தியக்காரத்தனமான ஒரு இது பயம். ஏன்னா என்கிட்ட ஸ்டஃப் இல்லை. எனக்கு முன்னாடி 100 கேமரா வரட்டும், 100 பேர் கேள்வி கேட்டேன், அது பதில் சொல்ல முடியும். அவரால் ஒரு கேமராவை கூட ஒரு சேனலுடைய இதை கூட, ஏன்னா ரெக்கார்டட் தான், லைவ் கூட இல்லை. சார் இது வேண்டாம் சார் ப்ளீஸ் இது கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்ல முடியும். லைவாக இருந்தால் தான் மைக்கை கட்டி வச்சுட்டு ஏந்து போகிறதுக்கு. அப்படி ஒரு கோழைத்தனமான ஒரு பர்சனாக விஜய் இருக்கிறது வந்து எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு. அது இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் திமுக மிகப்பெரிய வெற்றி, ஃபுல் மெஜாரிட்டியோடு வரும்.